நாம எல்லாத்துக்கும் தெரியும் சிரி, அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் இப்போ 2.0 லெவலுக்கு அப்டேட் ஆயிருச்சு. என்னன்னா இப்போ நாம பேசுறது மட்டும் இல்ல, நாம என்ன மாதிரி பேசுறோம், நாம ஏன் பேசுறோம், இது அவ்வளத்தையும் அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய மாதிரி இருக்கு. சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, நாம சந்தோஷமா இருக்கும் போது அலெக்சா இப்போ ஒரு பாட்டு போடுன்னு சொன்னா அது அந்த சமயத்துல ஒரு குத்து பாட்டு பிளே பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா அலெக்சா நம்மளோட டோனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மூடுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாட்டை பிளே அர்த்தம். இந்த ஏஐ அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே நாம ஒரு சிம்பிள் டூலா நினைச்சு கடந்து போக முடியாது. ஏன் இது இப்படி ஆகிருச்சுன்னா, இப்போ நமக்கு நம்மளோட லைஃப்ல ஒரு ஸ்மார்ட் பார்ட்னர் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் எல்லாமே மாறிடுச்சு. சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்னும் சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலனா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். நீங்களும் நானும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிரி மத்தது கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தானே இருந்தோம். அது என்ன செய்யும், நாம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஓரளவு சரியான ஆன்சரை வந்து சொல்லும். பட் டீப்பாவெல்லாம் யோசிக்காது. உதாரணத்துக்கு ஹவு டு மேக் பிரியாணின்னு ஒரு கமெண்ட்டை போட்டா பிரியாணி மேக் பண்றதுக்கான ரெசிபியை மட்டும் சொல்லும். அவ்வளவுதான் அதால நமக்கு அப்டேட் கொடுக்க முடியுமா இருந்துச்சு. அதாவது அந்த ஓல்டு வாய்ஸ் அசிஸ்டண்டால பேசிக் கமெண்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியுமா இருந்துச்சு. அதுக்கு யோசிக்க முடியாது, கண்டெக்ட்ஸும் புரியாது. இந்த சாட் ஜிபிடி, டீப்சிக் மாதிரியான ஏஐ எல்லாம் வந்ததுக்கு பிறகு சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி அளவு தான் இந்த நியூ ஜெனரேஷன் ஏஐ அசிஸ்டன்ட் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாம ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் போயிட்டு அது ஜெமினியா இருக்கலாம், இல்ல சாட் ஜிபிடியா கூட இருக்கலாம். ஏதாவது ஒண்ணுல போயிட்டு ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்ற ஒரு கமெண்ட்டை போட்டோம்னா அது நம்மளுக்கு பிரியாணிக்கான ரெசிபியும் சொல்லி அதை எந்த குவான்டிட்டியில யூஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லி பிரியாணிக்கு தண்ணி எவ்வளவு வைக்கணும் அதை கொண்டு மொத்த விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்துரும். தட் வாஸ் a நியூ ஜெனரேஷன் ஏஐ அசிஸ்டன்ட். சாட் ஜிபிடி, ஜெமினி, இந்த டீப்சிக் மாதிரியான டூல்ஸ் எல்லாமே அதால நம்ம சொல்றத லிசன் பண்ணிக்கவே முடியும். நம்ம ஏதாவது ஒரு வாய்ஸ் கமெண்ட் போட்டா அது ப்ரோசஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது தானே. மற்றபடி நாம சொல்ற விஷயங்கள் எல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கவே முடியும். நம்மளோட எமோஷனல்ஸை வந்து அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கவே முடியும். இப்போ நாம யூஸ் பண்ற அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே எல்லா மொழியும் தெரியும். உதாரணத்துக்கு நீங்க சாட் ஜிபிடில போயிட்டு தமிழ்ல பேசினா அது உங்களுக்கு தமிழ்ல ஆன்சரை கொடுக்கும். இதே நீங்க சாட் ஜிபிடில போயிட்டு இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்கான ஆன்சர் எல்லாத்தையும் கொடுக்கும். இதே மாதிரி இந்தியா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், அரபிக்கா இருக்கட்டும், நீங்க என்ன மாதிரியான மொழியில பேசுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சரை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். மற்றபடி நீங்க ஏதாவது மொக்க ஜோக் கேட்டாலும் அது உங்களுக்கு மொக்க ஜோக் எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணும். இட் வாஸ் a crazy மூமெண்ட். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம மொக்க ஜோக்கெல்லாம் யார்கிட்ட அடிப்போம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தானே. அவனுங்களும் நம்ம மனசு நோக கூடாதுன்னு என்ன செய்வானுங்க, சிரிப்பானுங்க. நம்மளும் என்ன செய்வோம், அவனுங்க அடிக்கிற மொக்க ஜோக்கெல்லாம் அவனுங்க மனசு நோக கூடாதுங்கிறது சிரிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ அடிக்கிற மொக்க ஜோக்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஏஐ அசிஸ்டன்ட் எல்லாம் நம்மளோட மொழி நடைகளை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லப்படுது. அதோட நாம அதுகிட்ட சாட் கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பனா அது நம்ம கூட சாட் பண்ணும். நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் அது மெமரியில வச்சுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்க கொஞ்சம் பேர் விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம். ஆனா அந்த ஏஐ அசிஸ்டன்ட் நம்மளுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ என்னவெல்லாம் பிடிக்காதோ இது எல்லாத்தையுமே என்ன செய்யும்னா மெமரியில சேவ் பண்ணி வச்சுக்கும். மற்றபடி டெக்ஸ்டா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும், இமேஜா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பரான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இந்த ஏஐ அசிஸ்டன்ட் எல்லாம் நம்மட வாழ்க்கையில எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டைம் செட் பண்றது, எல்லாம் வைக்கிறது, குக் பண்ணும்போது நம்மளுக்கு ரெசிபி சொல்றது, அதோட டிப்ஸையும் சொல்றது, மற்றபடி ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த ஏஐ அசிஸ்டன்டே பார்த்துக்கும். ஒருவேளை நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கான மெயில் எழுதுறதா இருக்கட்டும், ஜூம் மீட்டிங்கான சமரி எழுதுறதா இருக்கட்டும், ரிமைண்டரை சரியா ரிமெம்பர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யும். ஒருவேளை நாம ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு, क्वेश्चंस எடுத்து கொடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான வேலைகளையும் புதுசா கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸையும் இதால நம்மளுக்கு கொடுக்க முடியும். அடுத்தது இப்போ இருக்க எல்லா பெரிய நிறுவனங்களும் அவங்களோட ஏஐ வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஓபன் ஏஐயோட சாட் ஜிபிடி அவங்களோட மெமரியா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும், இமேஜா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. கூகுளோட ஜெமினி பிக்சல் டிவைஸ்ல ரொம்ப
பெரிய கம்பேக்கை கொடுத்துட்டு வராங்க. அமேசானோட அலெக்சா நிறைய அப்டேட் வெர்ஷனை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டா ஏஐ வாட்ஸ்அப்பை இன்டகிரேஷன் பண்ணிட்டும் வராங்க. இவ்வளவு யூஸ்ஃபுல்லான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம். இதுல இருக்க சிக்கலான விஷயத்தையும் நம்ம இனி பார்ப்போம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும். நம்ம இவ்வளவு டேட்டாவை இன்புட் பண்றோமே, இந்த டேட்டாவெல்லாம் எங்க போகுது? ஒருவேளை இந்த ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்மளோட வாய்ஸை வந்து காப்பி பண்ணிருமா? இந்த மாதிரியான சிக்கல்லாம் ஏற்படுறதுக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ற யூசர் கிட்ட தான் இருக்கு. தேவையான விஷயத்துக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா போதும். அப்படி இல்லைன்னா ரொம்ப பாரதூரமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை பத்தின உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சதீஷ் எஸ்டுடியோ யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.